வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய் கிச்சன் ஆர்என்எஸ் சேனல். இன்றைக்கி நம்ம நியூ இயர்க்காக ஒரு புதிய ரெசிபி கொண்டு வந்திருக்கோம். அது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அது வேறு ஒன்றும் இல்லைங்க, மில்லட்ஸை வச்சு ஒரு கேக் செஞ்சுருக்கோம். வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நாங்கள் மில்லட்ஸில் இந்த கேக்காக கம்புவை செலக்ட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க. வாங்க அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு கம்பை வந்துட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது பாருங்கள், ஒன்று ஒன்று பொரிய ஆரம்பிக்கும். இதுதான் ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க. அதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி கொரகொரன்னு பவுடராக அரைச்சிக்கோங்க. இன்றைக்கி இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு எங்களோட குட்டீஸான சாய்ஸ்ரீ நவஸ்ரீயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு வந்திருக்காங்க. வாங்க அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஆயில் ஆட் பண்ணுங்கள். அடுத்தது அம்மோ இப்போ என்ன ஆட் பண்ண போகிறீங்க? இப்போ வந்து நாட்டு சக்கரை ஆட் பண்ண போறேன். எத்தனை ஸ்பூன் ஆட் பண்ண போகிறீங்க? 5 ஸ்பூன் போடுங்க. ஓகே, சக்கரை ஆட் பண்ணியாச்சா? அடுத்தது என்னடா போட போகிறோம்? அப்புறம் தயிர் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணுங்க. எத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணணும்? 2 ஸ்பூன் ஓகே, குட். தயிர் போட்டாச்சா? அடுத்தது என்ன ஆட் பண்ண போகிறீங்க? மில்க் ஆட் பண்ண போறேன். ஆட் பண்ணுங்க. போதும். ஓகே, ஆட் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? நல்லா கலக்கணும். மிக்ஸ் பண்ணுங்க. ஒரே டைரக்ஷன்ல மிக்ஸ் பண்ணனும். மிக்ஸ் பண்ணிட்டியாடா? ஆமா. ஓகே, அடுத்தது நம்ம என்ன போட போகிறோம்? புரியலையா? மறந்துட்டியா? அது என்ன மாவு அரைச்சி வச்சுருக்கோம்? கம்பு மாவு. அடுத்தது அந்த கம்பு மாவை நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. நான் ஹெல்ப் பண்ணிட்டா? ஓகே, நீங்கள் போடுங்க. நான் மிக்ஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக இப்போது இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா கட்டி போடாமல் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இருக்கிற இன்னும் கொஞ்சம் மாவு போடுங்க. எல்லா மாவும் போட்டாச்சா? ஓகே, நம்ம என்ட்ரி ஆகிட்டாங்க. எல்லா மாவையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா கலக்குங்க. ஒரே டைரெக்ஷனில் கலக்கணும், மெதுவாக. ஓகேவா? ஓகே, வாங்க. சாய்ஸ்ரீயை இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நவஸ்ரீக்கு கோவம் வந்துருச்சு. ஓ, சரி, அம்மா கிட்ட சொல்லலாம். வாங்க, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா? வாங்க, ஹெல்ப் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ஹெல்ப் பண்ணலாமா? ஓகே, அந்தாங்க அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அது கையில் பிடிச்சிக்குங்க. ரெண்டு கை பிடிச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணலாமா? மிக்ஸ் பண்ணுங்க பார்க்கலாம். வெரி குட். நீங்கள் கிண்ணத்தை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும். கொடுங்க. வெரி குட். இன்னைக்கு கேக் சூப்பராக இருக்க போகுது. ப்ரிப்பரேஷன் சாய்ஸ்ரீ நவஸ்ரீ. ஓகே, இப்போ பாருங்கள், கேக் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே செட் ஆகிறதுக்காக இதை விட போகிறோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வாங்க, இப்போ ஓபன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போது கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இதை மிக்ஸ் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் பால் விடுறேன். மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இந்த டைமில் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா ஃப்ளேவருக்காக நான் ஏலக்காவை கொஞ்சமாக பிடிச்சி போட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணுங்கள். ஆமாம், இது போடுங்க. அதில் போடுங்க. மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் போட்டுருங்க. எல்லாம் போட்டுடு. அப்படியே இப்படியே போட்டு.
வெரி குட் மிக்ஸ் பண்ணுங்கள். சாய்ஸ்ரியோட கேக் மிக்சிங் மெத்தட் செம்மையாக இருக்குல்ல. ஓகே தேவையானதை போட்டோம். அதை போட்டாச்சு இல்லையா? ஓகே அந்தாங்க நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படி போட்டுக்கூடாது, இப்படி போட்டு பண்ணுங்க. பண்ணுங்கப்பா. ஓகேவா? ஓகே இப்போ இந்த டிஃபன் பாக்ஸில் ஆல்ரெடி நான் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? இதில் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்ஸை போட போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி தட்டி விடுங்க. அப்புறம் உள்ளே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் சரியாயிடும். அடுத்தது நான் இட்லி பாத்திரத்தை ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கேக் மிக்ஸ் அது உள்ளே வச்சுட்டு 30 மினிட்ஸ் மூடி வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. ஒரு இது நல்லா செட் ஆகிடும். அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா வெந்துச்சு. இப்போ ஓட்டவே இல்லை பார்த்தீங்களா? வாங்க இப்போ கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம். உங்கள் குட்டீஸுகளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கேக் ரெசிபி செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஹெல்த்தியும் கூட. ஓகே பாருங்கள், ஒட்டவே இல்லை. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லா வந்திருக்கு. கட் பண்ணி பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு. சூப்பர். ஓ நைஸ். சாய்ஸ்ரீ டேஸ்ட் பண்ணுங்கள். Oh, so yummy. Happy New Year. அவ்வளோதாங்க, சாய்ஸ்ரீ சொன்ன மாதிரி கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஹாப்பி நியூ இயரும் வந்துடுச்சு. வாங்க பட்டாசு வெடிக்க போகலாம், நியூ இயர் செலிப்ரேட் பண்ண. ஹாப்பி நியூ இயர் விஷஸ் டு யூ ஆல். இந்த நியூ இயர்லேருந்து உங்களோட லைக்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு அதிகமாகவே இருக்கும்னு நம்புகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ அண்ட் ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர்.